சிவகாமி பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி நீ தானம்மா பார்த்துக்கிற என் பேத்திய. எனக்கு இப்போ தாம்மா நிம்மதியா இருக்கு. நீ கூட வந்து நல்லா பார்த்துக்கிறம்மா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுல்ல, புருஷன் பொண்டாட்டி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் வாங்குனீங்களா? அப்படின்னோன்னே, அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமா விழ போறாரு. உடனே கண்மணி வந்து பார்த்து முறைக்கிறாங்க. ஐய்யய்யோ! பார்த்து முறைக்கிறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து என்ன கண்மணி பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்லையா? அப்படின்னோன்னே, உடனே வந்து அது வந்து பாட்டி அப்படி சொல்ல வராங்க. இங்க பாரும்மா எனக்கும் எல்லா விஷயமும் ஓரளவு தெரியும். நீங்க 2 பேரும் சண்டையா இருக்கீங்க புருஷன் பொண்டாட்டி அதுதானே! உங்களுக்குள்ள சண்டையா இருந்தா, அதுக்காக பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம இருப்பியா நீ? அப்டின்னோனே, உடனே பார்க்குறாங்க சிவகாமி வந்து இப்டி வந்து சைகை காட்டுறாங்க வாங்க சொல்லி. சரி அத்தை சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு கண்மணியும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே அன்பு ஓடி போயிட்டு பக்கத்துல நின்னு ஆசீர்வாதம் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. இத பார்த்த வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது. பார்த்து அப்டி டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பாட்டி நம்ம வந்து அன்போட பாட்டி, என்ன பண்றது? இப்ப தானே எனக்கு விஷயம் தெரிஞ்சது. இவ்ளோ நாளா உடம்பு சரியில்லாம என் பேத்தி இருக்கா. ஆனா யாராவது என்கிட்ட சொன்னீங்களா? எதுவுமே சொல்லலையே! இப்ப தான் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நாங்க சொல்லலையே அப்டின்னோனே, நான் கேள்விப்பட்டோம். அத தான் நான் சொல்றேன் அப்டின்றாங்க. இங்க பாரும்மா, ம் என்னோட பேத்திய நல்லபடியா கவனிச்சுக்கினேன். அது போதும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்டின்னோனே, அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் எதுக்காக கண்மணி இங்க இருக்கணும்? அவங்க பார்த்துக்க போறாங்க. கண்மணி நீ வேணா கிளம்பிட அப்டின்ற மாரி மயூரி சொல்றாங்க. மயூரி உனக்கு என்ன வாய் அதிகமா இருக்கா? நான் பார்த்துக்கணும்னா, எப்பவோ பார்த்துப்பேன். எனக்கே வயசான காலத்தில என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். இதில வேற நான் வந்து என் பேத்திய பார்த்துக்க முடியுமா? ஏதோ நல்லது கெட்டது சொல்லுவேன். அதுதான் என்னால முடியும். என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற. சரி உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இவ்வளோ நாள் கிடக்குறாளே, கண்மணி தான் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்ல. நீ கூட பார்த்துட்டு இருக்கலாம்ல. ஏன் பார்த்துக்கல? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மயூரி வந்து, அது வந்து பாட்டி பார்த்துக்க மாட்டேல்ல. அப்புறம் அடுத்தவங்கள மட்டும் சொல்லிட்டு இருக்க. வயசான காலத்தில நான் பார்த்துக்கணும். ஆனா நீ வந்து பார்த்துக்க மாட்ட உன் அம்மாவ. அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "ஏன் தேவையில்லாம வாய குடுத்து வாங்கி கட்டிக்கிற? அமைதியா இருந்திருக்கலாம்ல" அப்படின்றாரு செந்திலு. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க மயூரி. ஸ்வேதா வந்து, இல்ல நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க பார்த்துப்பீங்கன்னு நெனச்சேன். நீ என்னம்மா ஸ்வேதா இந்த வீட்டு மருமக. உன் அத்தைய உனக்கு பார்த்துக்க தெரியல. அடுத்தவங்கள வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலையா? கண்மணி மட்டும் என்ன பார்த்துக்கினா? அவ ஒண்ணும் ஒழுங்காலாம் பார்த்துக்கல. ஒரு வாட்டி மாத்திரைய கூட மாத்தி குடுத்துட்டா. அப்படின்ற மாரி சொன்னோனே, சரி நீ பார்த்துக்க வேண்டியது தானே? உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஐய்யயோ! நம்ம மேல தலையில கட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனா கண்மணி மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே எல்லாரும். கண்மணி நீ பார்த்துக்கம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் இருக்கேன். இவங்கலாம் எதுவும் யாரையும் பண்ண முடியாது அப்படின்னோன அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் போனோனே கதவ சாத்திட்டு உடனே உள்ள வராங்க பாட்டி. அவங்க வந்து சிவகாமி பார்க்குற சிவகாமி அப்படின்னோன சிவகாமி கட்டிக்கிட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லடி எங்களுக்கு தெரியும். இதுக்காக நான் அழல பாட்டி. என் புள்ளைய நெனச்சு தான் நான் அழறேன். அவன் நிலைமைய நெனச்சு தான் அழறேன். கண்மணி அவனும் பிரிஞ்சிருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. நான் ஒரு வேள வந்து இந்த மாரி இல்லாம இருந்தா கண்மணி இங்க வந்திருக்கவே மாட்டா. சரிடி இப்பதான் சரியாயிட்டல்ல. எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல. ஏன்டி சொல்லல? அப்படின்னோனே, நான் சொன்னேனா கண்மணி இங்கேருந்து போயிடுவாளே. கண்மணி இல்லாம என் புள்ள தவிச்சு போயிடுவானே. நான் என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு அழறாங்க. நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அங்க இருக்காளே ஒருத்தி அவ தான். எல்லாத்துக்குமே அந்த வெண்ணிலா தான் காரணம். அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க ஒண்ணு ஒண்ணா. அந்த வெண்ணிலா இந்த அளவு பண்றாளா? அவள நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அமைதியாயிரு அப்படி சொல்லிட்டு பாட்டி வராங்க. வெண்ணிலா யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு, ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்றாங்க. என்னம்மா இன்னும் உன் வீட்டுக்கு நீ போல போல் இருக்கு அப்படின்னோனே, இதுதான் பாட்டி என் வீடு. இது உன் வீடா? யார் சொன்னதும்மா இது உன் வீடுன்னு? இல்ல பாட்டி அது வந்து இங்க பாரும்மா, நீ ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஊருக்கு வரும்போதே, நீ வயசு பொண்ணா இருக்க, இந்த மாரி அடுத்தவங்க வீட்ல வந்து தங்கக்கூடாதுன்னு. ஆனா நீ தங்குனது பத்தாதுன்னு நீ பண்ற வேலையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாவா இருக்கு? உயிர் தோழி அவ. அவ வாழ்க்கைய கெடுக்க பார்க்குற. இங்க பாருங்க உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணும் கண்மணி வாழ்க்கைய கெடுக்கல. அன்பு தான் என்ன முன்னாடியே விருப்புனாரு. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. அப்படின்னும்போது அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க 1000 பொண்ணுங்கள விரும்புவானுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க. அதுக்காக கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிடுவானுங்களா? இங்க பார் எங்க பேரன பத்தி எங்களுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. அவர் என்னை இப்பவும் விரும்புறாரு. அவன் உன்ன விரும்புறான். சரி அவனே விரும்புறான்னு கூட வச்சுக்கோயேன். அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும் உன் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு? என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ. என் ஃப்ரெண்ட விரும்புங்க. என்ன இது மாரிலாம் தப்பா நினைக்காதீங்கன்னு ஒரு நல்ல பொண்ணு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறவள எங்க ஊர்ல ஒரு பேர சொல்லி கூப்பிடுவாங்க. அத நான் கூப்பிட்டா நீ தாங்க மாட்ட அப்படின்னோன அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. வெண்ணிலா தாங்கிக்கவும் முடியல. செம டென்ஷன்